கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமும் 15:2. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். The Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. Amen. இன்றைய தியான வசன வார்த்தைகளை அசரியா தீர்க்கதரிசி ராஜா ஆசாவிடம் கூறுகிறார். அந்த காலத்தில் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தார்கள். சில நேரங்களில் தேவனை தேடினார்கள், சில நேரங்களில் விக்கிரகங்களை பின்பற்றினார்கள். அந்த நிலைக்கு மத்தியில் தேவன் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் திசையை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்று. இதை குறித்து சற்று விரிவாக நாம் தியானிப்போம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இது ஒரு உறவின் நியதி, பிரின்சிபல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். தேவன் எப்பொழுதும் நம் அருகில் இருக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மை வற்புறுத்தி அழைக்க மாட்டார். நாம அவரை நாடும் பொழுது அவர் நம்மை இரு கரம் நீட்டி அழைத்து அரவணைக்கிறார். தாவீது தேவனோடு இருந்ததால் வெற்றி. தேவன் யோசேப்போடு இருந்ததால் எல்லாவற்றிலும் பலம். தேவனின் சந்நிதி நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இது ஒரு வாக்கு தத்தம். தேடுதல் என்பது சாதாரண முயற்சி அல்ல. அது ஆர்வம், தாகம், முழு இருதய வேட்கை. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை எரேமியா 29:13 வாசிக்கிறோம். அவரை காண வேண்டும் என்ற ஆத்தும தாகத்தோடு தேடும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு வெளிப்படுவார். சரி, தேவன் எப்படி வெளிப்படுவார்? 1, வேதாகமத்தின் மூலம். அவரது வார்த்தைகளின் மூலம் நமது தேடலுக்கான விடையை சொல்வார். 2, ஜெபத்தில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதன் மூலம் நமக்கு வெளிப்படுவார். 3, சூழ்நிலைகளில் நாம் வேதனையோடும் குழப்பத்தோடும் இருக்கும்போது சக மனிதர்களின் வார்த்தைகளின் மூலம் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் தந்து அந்த சமாதானத்தில் வெளிப்படுவார். 4, பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலில் நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலில் தேவன் வெளிப்படுவார். இதன் ஆழமான உண்மை என்னவென்றால், தேவனை தேடுகிற அளவுக்கு நாம் அவரை அனுபவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறோம். அவரது வழி நடத்துதலில் சமாதானமும் வெற்றியும் அடைகிறோம். ஜெபத்தில் அவரது மகிமையை உணர்கிறோம். சூழ்நிலைகளில் நம்மை சுற்றி தேவ தூதர்கள் உலாவுவதை உணர்கிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது ஒரு எச்சரிக்கை, தட் இஸ் வார்னிங்.
தேவன் நம்மை விட்டு ஓடிப்போவதில்லை. ஆனால் நாம் அவரை மறுத்தால் அவர் நம்முடைய தேர்வை மதிக்கிறார். ஆனால் பொறுமையாக நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டார்கள். பிறகு சிரமம் வந்தபோது தேவனை நினைத்து மீண்டும் திரும்பினார்கள். இது ஒரு சுழற்சி. தேவனிடத்திலிருந்து விலகுதல், துன்பம் அடைதல், உணர்ந்து மனம் திரும்புதல், மீண்டும் தேவனிடம் இரட்சிப்பு பெறுதல். தேவனை விட்டு விடுவது என்பது அவரது பாதுகாப்பில் இருந்து வெளியேறுவது. தேவன் நம்மை விட்டு விலகவில்லை, நாம் தான் தேவனை விட்டு விலகி போய் பல பாடுகள் போராட்டங்களுக்கு பின் மனம் திருந்தி வருந்தி அவரிடம் மீண்டும் வருகிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம். நாம் ஒரு படி தேவனை நோக்கி முன்னேறினால் அவர் 2 படி நம்மை நோக்கி வேகமாக வருவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நாம் தான் பல நேரங்களில் அவரை விட்டு விலகி போய்விடுகிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்றும் சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வழி விலகி போய்விடக்கூடாது என்பதற்காகவே நாம் அவரை விட்டு விலகினாலும் நாம் மீண்டும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கவனித்து கொண்டே இருக்கிறார். அவரை தேடுபவர்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனோடு உறவு நம் தேர்வு. தேவனோடு இருப்பதன் ஆசீர்வாதம், சமாதானம், பாதுகாப்பு, வழிநடத்துதல். தேவனை தேடுவதன் பலன் வெளிப்பாடு, ஆன்மீக வளர்ச்சி, ஜபத்திற்கு பதில். தேவனை விட்டு விலகுவதின் விளைவு ஆன்மீக வெறுமை, குழப்பம், ஆசீர்வாத இழப்பு. நம் பொறுப்பு தினமும் தேவனை தேடி நாடி அவர் அண்டை கிட்டிச் சேர வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், தேவனோடு இருப்பது ஒரு தினசரி தேர்வு. ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை. தேவனை தேடுவது ஒரு தீவிரமான முயற்சி, பாதி மனதுடன் அல்ல, முழு அர்ப்பணிப்புடன். தேவனை விட்டு விலகுவது மெதுவாக நடக்கும். அதாவது ஜெபம் குறையும், வேத வாசிப்பின் ஆர்வம் குறையும், பாவம் அதிகரிக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் எப்போதும் காத்திருக்கிறார். மனம் திரும்பி அவர் பாதம் பணிந்தால் உடனே ஏற்றுக்கொள்கிறார். எனவே இன்றே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா அல்லது அவரை விட்டு விலகி இருக்கிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். Today's verse reveals a spiritual principle. God's presence is relational. If we stay with Him, He stays with us. God reveals Himself to seekers. Sincere pursuit leads to deeper experience. God allows human choice. If we reject Him, we step away from His presence. It is not about God abandoning us, but about our response to Him. A life close to God brings peace, guidance, and blessing. A life away from God leads to spiritual emptiness and struggle. Do you agree with this?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனம் மூலம் எங்களுக்கு கற்பிக்கும் ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உம்மோடு நடக்க கிருபை தாரும். உம்மை முழு இருதயத்தோடும் தேடும் தாகத்தை எங்களுக்குள் எழுப்பும். உம்மை விட்டு விலகாமல் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் மனம், சிந்தனை, செயல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக இருக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.